ஹாய் மச்சீஸ். நம்ம இந்த உலகத்துல பிரச்சனையை பத்தி பேச தெரிஞ்ச நம்மளுக்கு, ஆனா அந்த பிரச்சனைக்கான தீர்வெல்லாம் யாரும் பேசுறதே இல்லை இல்லையா? நேற்று என் ஃப்ரெண்டு ஒரு லிங்க் அமிச்சிருந்தான். சரி லிங்க் பார்த்தேன். என்னன்னு பார்த்தா, ஃபாரின்லன்ட்டு ஃபர்னாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க, மீன்ஸ் 3 மாசம் வேலைக்கு போகிறது, இன்னும் 3 மாசம் இந்த உலகத்தை சுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையா இருந்திருக்காங்களா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் 66 கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. ஆனால் 66 கண்ட்ரில எதுவுமே ஆகல. அதிர்ஷ்டகரமாக நம்ம இந்தியாவுக்கு வந்துருக்குறாங்க. வந்த இடத்துல நெக்ஸ்ட் ஸ்டே ஆகலாம் சொல்லிட்டு ஒரு இடத்துல டென்ட் மாதிரி போட்டு ஸ்டே பண்ணிருக்காங்களா. அங்கே இந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க நான் ஒரு நிஷா எடுத்துட்டு வந்திருக்காங்களோ என்னவோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஆனால் வந்து சும்மா தானே போனோம். அவங்களுக்கு வந்து அடித்து வாயை ஒடிச்சு அந்த பொண்ணை கேங்காக சேர்ந்து ரேப் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் புரியுன்னு போய் இப்போ அவங்க சேஃபாக இருக்கும், நம்ம இந்த உலகத்தை சுற்றி பார்க்கலான்னு நம்ம நாட்டுக்கு வந்துட்டு நம்ம நாட்டில் இந்த மாதிரி வந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த வீடியோ பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. ஆனால் ஒரு வழி இல்லை, இதை எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா? நெக்ஸ்ட்டு ஆனால் இப்போது இந்த பிரச்சனையை பார்த்துட்டு இதை பற்றி பேசுகிறாங்க, அளவு தான். இதுக்கு நெக்ஸ்ட்டு தீர்வலை யாருமே ஏதோ சொல்கிறதோ இல்லை. இதே மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து இப்போ பாருங்க ஃபாரினர்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கான தீர்வு வந்து ஒன்றும் கண்டுபிடிக்கவே இல்லை இது வரைக்கும் இல்லையா? எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தப்பு பண்ண செத்துருவோன்ற பையன் ஆழமா போய் அவங்க மனசுல பதிஞ்சா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியுங்க. இவங்க என்ன பண்றாங்க, தப்பு பண்றாங்க, போயிட்டு இல்லை காசு குத்தனா விட்டுருவானுங்கோ, பண்றாய்க்கு தைரியமா தப்பு அப்படின்ற மாதிரி இப்ப இருக்கிறவங்களுக்கு. ஆனா இப்ப தப்பு பண்ணா செத்துருவோன்ட்டு பயம் வந்துச்சுன்னா இப்போ இந்த மாதிரி பண்றாங்க தெரியுமா? அவங்கள ஒரே புல்லட் அடிச்சு எல்லாம் சாவடிக்கூடாது. சும்மா பப்ளிக் முன்னாலே ஒரு வாரம் அவங்களே சுத்தி சாவணும். அது பப்ளிக் அந்நேரம் பார்க்கணும். அப்போதான் பார்க்குற இவங்களுக்கும் பயம் இருக்குமே. போய் கூட்டின்னு போய் 4 சோறு உள்ள வச்சு புல்லட் வச்சு சாவச்சிட்டு இது அவங்களும் சாவச்சாரலாம் இல்லை, வேற யாருனா சாவச்சாரங்களும் தெரியாது. அந்த மாதிரி பண்ணால் எவனுக்கு பயம் இருக்கும்? சும்மா லைவாக எல்லா சேனலையும் வர வச்சு பண்றாவைக்கு அவனுக்கு தண்டனை கூடா பனிஷ்மெண்ட்டான்னு சொல்லி எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் மீன்ஸ் இப்போ பண்ணான்னு தெரியுமா? அவனுங்கெல்லாம் நிற்க வச்சு ஒரு வாரம் அவனுங்களே தூச்சி சாகணும். அதை நம்ம கண்ணார ரசிக்கணும். அது ஒரு பக்கம் பயமாகவும் இருக்கும், ஒரு பக்கம் இதுவாக இருக்கும். நம்ம இந்தியாவுக்கு 2 பக்கம் பெட்ரி பெஸ்ட்டே கிடைக்கும். இந்தியா பாப்புலேஷனும் தப்பு பண்ணால் செத்துருவானுங்க, பாப்புலேஷனும் கம்மியாகவும் தப்பும் நடக்காமல் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் அவங்க தெரியுமா? இது வீடியோ எனக்கு ஷேர் பண்ணால் அவங்க பார்த்து இந்த மாதிரி எதனா ரூல்ஸ் ஸ்கில்ஸ் வச்சாங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி ரேப்பு கீப்பு தப்பெல்லாம் ஜாஸ்தி நடக்காது. பார்க்கலாம் என்னோட பாயிண்ட்ஸ் ஆஃப்ல அந்த மாதிரி. ஆனால் உங்களெலாம் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தப்பு பண்ண செத்துருவோன்ற பயம் இருந்தால் தான் இருக்குது ஒரு வாழ்க்கை. நம்ம தப்பு பண்ணி சாகணும், நம்ம ஜாலியாக இருந்துட்டு சாகலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட்னா வரும் இல்லையா? சரி, ஆனால் பாவம் அவங்க உயிரோட இருக்காங்க. இப்போ அதான் மைண்டு. அவங்களும் செத்துட்டு இருந்தாங்கன்னா வாஷ் அவுட் ஆகிட்டு இருக்கும். அப்புறமா ஸ்பேனிஷ் எல்லாம் சேர்ந்து 3 நாட்டுக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். அப்புறமா இது சரி, இந்த மாதிரி நெக்ஸ்ட் நடக்காமல் இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, வாஷ் அவுட் ஆகிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்கலாம் தோன்றதே இல்லை இல்லையா? அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 1 இயர் சேலஞ்ச் மெத்தனா டேஸ்ல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 263. சரி வாங்க, இன்னைக்கான நாள் நம்மளுக்கு எப்படி போகுதுன்னு இன்னைக்கான வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வேற சும்மா வண்டியை சுற்றினப்பா, எதுவுமே நம்ம ஜாலி மாதிரி எங்க வண்டி ஓட்டுறப்ப எங்க வீடியோ பண்ண முடியும், நான் வீடியோவை பண்ணேன். ஹாய் மச்சீஸ், மார்னிங்ல இந்த வீடியோவே பண்ணல இல்லையா? அதான் இப்போ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த உலகம் எப்படி தெரியுமா? உண்மையை சொன்னா டக்குன்னு நம்புறது இல்லை, அது போய் சொன்னா சீக்கிரமா நம்பிடுறாங்கப்பா. நேற்று என்னன்னாவோ ஆயிடுச்சு, அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி நிற்கிற, சண்டை போட்டு தேங்கிட்டு அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி நிற்கிற, ஃபோன் எடுத்துக்கு நான் உனக்கு அப்படின்ட்டு. நாங்கள் ஃபோன் எடுக்கிற நிலைமையில இருந்தோம். வண்டி டோ பண்ணிட்டு போய் பெட்ரோல் போட்டு வர்றதுக்கு அந்த டென்ஷன்ல இருந்தோமா. ஸோ சேட். என் ஃப்ரெண்டு கடையிலே ஃபோன் பண்ணிட்டு நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி திடீர்னு இருக்குது. ஸோ சேட். நம்ம என்ன பண்றது? ஃபர்ஸ்ட்டு வண்டியில் வந்துட்டோம், ஃபோன் பண்ணிச்சா என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா, டைம் எவ்வளோ பாடுறா வைக்கி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தானா. நான் ஃபோன் பேசிட்டு இருக்கிறான்னு நினச்சி நான் டைம் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டேன். நாங்கள் வேணும் தான் கட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அதுக்கு கான்டாக்ட் இருக்குது. அதுக்கப்புறமா என் ஃபோன் வரும், சைலண்ட்ல இருக்குது. ஃபோன் மேலே ஃபோன் வந்து நினச்சி ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி நான் ஃபோன் எடுக்கல, பார்த்தேன் எடுக்க முடியல. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, எங்கள் அம்மா ஃபோனே கட் பண்ணிட்டுக்கிறேன். எங்கள் அம்மா ஒரு வீட்டுக்கு வந்து மேலே எப்படி திரும்ப திட்டின்னு இருக்காங்க. எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு ஃபோன் பண்ணா எடுக்குது இல்லையா? நான் இங்கே எவ்வளோ பயந்துட்டு இருக்கிறேன்,
அவங்க ஏரியாக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு நீ அங்கே இருக்கிறியா இல்லையாலாம் செக் பண்ணின்னு ஒன்று கேட்டுன்னு இருக்கிறேன். நீயும் ஃபோன் எடுத்த முன்னே கட் பண்ணுறது ஃபோன் பண்ண எடுக்கல. நாங்கள் என்ன நினச்சிக்கிறது, நேற்று வர வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 11:30 மணி 12 மணி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் எங்கள் அம்மா திட்டினுறாங்க, ஒரு பக்கம் என் ஃப்ரெண்ட்ஸும் திட்டினுறாங்க, இன்னொரு பக்கம் என் ஃப்ரெண்டு திட்டினுக்கிறது, ஏன்டா ஃபோன் எடுக்கிறது இல்லை அப்படின்னு. ஸோ சார் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டால் நான் வேணும் தான் எடுக்கலன்னு நினைக்கிறது. ஐயோ பாவம், அது நாங்கள் வேணும் தான் எடுக்கலன்னு நினச்சேன். ஃப்ரெண்டு ஒரு பேஜர் எடுத்துக்கிறது. சரி ஒன்றும் பண்ண முடியாது, எல்லா டைமு. சரி வாங்க நம்ம இப்போ முன்னால் போய் கண்டினியூ பண்ணுறோம் பஸ் ஸ்டாப்க்கு. ஓகே ஓகே, இந்த வீடியோ பார்த்து பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு vlogல மீட் பண்ணுறோம். ஓகே பாய்.